வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகத்தில் நினைவு கூறப்பட்ட அன்னை பூபதியின் நினைவு தினம். குடும்ப உறுப்பினர்களால் ஆத்மா சாந்தி வேண்டி விசேட பூஜை வழிபாடுகள். இலங்கைக்கு புதிய கடற்றொழில் சட்டங்கள். யாழ் மாவட்டத்தில் துறைசார் அதிகாரிகள் கலந்துரையாடல். இலங்கையில் வறட்சியினால் 11,000க்கும் அதிகமானவர்கள் பாதிப்பு. கிளிநொச்சியிலும் தாக்கம். இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஆரம்பம். 3வது தடவையும் மோடி பிரதமராகும் வாய்ப்பு. ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல். மேற்குலக நாடுகளின் கோரிக்கையை புறக்கணித்த இஸ்ரேல். இனி விரிவான செய்திகள். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி இன்று தனது 10வது அகவையில் கால் பதித்துள்ளது. பல்வேறு சவால்களை கடந்து தமிழ் தேசியம் சார்ந்த இலக்குக்குரிய தடத்தில் பயணிக்கும் ஐபிசி தமிழ் குடும்பம் தாயகம் மற்றும் புகலிடத்தில் தனது ஊடக பணியை தொடர்கிறது. ஐபிசி தமிழ் குடும்பத்தின் மூத்த அங்கமாக கால் நூற்றாண்டை கடந்து ஐபிசி தமிழ் வானொலி சேவை இயங்கி வரும் பின்னணியில் ஐபிசி தமிழ் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தொலைக்காட்சியாகவும் புதிய பரிணாமத்தை பெற்றது. இதனை தவிர உலகளாவிய ரீதியில் பரந்து வாழும் தமிழ் மக்களுக்குரிய தொலைக்காட்சி செய்திகளை செய்தி பிரிவு தயாரித்து வழங்குகின்றது. உறவு பாலம் போன்ற நிகழ்ச்சிகள் ஊடாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் துயரங்களை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுக்கும் பணியையும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி மேற்கொண்டு வருகின்றது. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி தனது தாயக கலையகத்தை கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் யாழ்ப்பாணத்தில் இயக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயகத்துக்குள் நுழைந்திருந்த இந்திய படையினரை வெளியேறுமாறு வலியுறுத்தி உயிர் நீர்த்த அன்னை பூவதியின் 36வது நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் ஸ்ரீலங்கா அரசு தரப்பினரின் எந்தவொரு தடைகளுமின்றி அன்னை பூவதியின் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. அமைதி காக்கும் படையணி என்ற பெயரில் தமிழர் தாயகத்திற்குள் நுழைந்திருந்த இந்திய படையினர் மேற்கொண்ட கொடூரங்களை அடுத்து இந்திய படைகளை வெளியேறுமாறு வலியுறுத்தி 1988ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி கணபதி பிள்ளை பூபதியம்மாள் ஆகாரமின்றி போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தார். இந்த போராட்டத்திற்கு இந்திய அரசினால் எந்தவித சாதகமான பதிலும் கிடைக்காத நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னை பூபதி உயிர் நீத்திருந்தார். அவரின் 36வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் அன்னை பூபதியின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று காலை நல்லூர் தியாகி திரீபணி நினைவு தூவி முன்றலில் நடைபெற்றது. இதன்போது அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் அன்னை பூபதியின் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணியளவில் கிளிநொச்சி பொதுச்சேவை சந்தை முன்பாக இடம்பெற்ற நினைவேந்தலில் அடையாள உண்ணாநிலை போராட்டமும் மேற்கொள்ளப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளினால் அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்ட பந்தலில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. அன்னை பூபதியின் திருவுருவப்படத்திற்கு ஒளி தீபமேற்றி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அன்னை பூபதியின் 36ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை காரியாலயத்தில் நினைவஞ்சலி இடம்பெற்றது. கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டு அன்னையின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். அத்துடன் திருகோணமலை குளக்கோட்டன் மண்டபத்திலும் அஞ்சலி நிகழ்வு ஒன்று திருகோணமலை ஒன்றிணைந்த சமூக செயற்பாட்டாளர்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு
நாவலடியில் உள்ள அன்னை பூபதியின் சமாதியிலும் இன்று காலை அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் அன்னை பூபதியின் குடும்ப உறுப்பினர்களினால் இன்று மதியம் அவரது சமாதியில் ஆத்ம சாந்தி பூஜை வழிபாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. போன வருஷம் தெரிய மாமங்கத்தில் செஞ்சுட்டாங்க 36வது ஆண்டு. இந்த 35 செய்யணும் விருப்பத்தில் இந்த முறை நாங்கள் செஞ்சிருக்கோம். அதை மக்களோட சேர்ந்து எங்களோட பிள்ளைகள் சேர்ந்து வேற பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா செஞ்சிருக்கோம். இந்த வருஷம் போன வருஷம் எங்களுக்கு கலந்து கொள்ளலாம். அப்போ இது என்னடா தொடக்கிறதால நாங்கள் கலக்கல தள்ளி நின்று நாங்கள் இந்த வருஷம் எங்களோட கையாலே செஞ்சது எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. அவட பேரன் வச்சு செஞ்சாங்க. நாங்கள் சுழற்சி முறையான அடையாள உண்ணாவிரதம் இருந்து கொண்டு வந்தனாங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் இந்திய ராணுவத்திட்ட நாங்கள் கேட்டனாங்க யுத்த நிறுத்தம் போட சொல்லி. அவங்க யுத்த நிறுத்தம் போடாத அளவில் அன்னை பூவதி அம்மாவை நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதத்தில் வச்சு ஆரம்பிச்சு கொண்டு இருந்தனாங்க. அதே நேரம் 30 நாளையால அவங்க இறந்துட்டாகும். சரியா 30 நாள். பங்கினி மாதம் 19ஆம் தேதி இருந்தவ, சித்திரை மாதம் 19ஆம் தேதி இறந்தவ. அதுக்கு பிறகு அவட பிரேதம் எந்த வீட்டுல தான் இருந்தது. எந்த வீட்டுல இருந்து 3 நாள் வச்சிருந்து 3வது நாள் இந்த இடத்தை கொண்டு அவங்களோட மக்கள் அவங்களோட சகோதரங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த இடத்தை கொண்டு அவை அடக்கம் செய்தாங்க. இன்றைக்கு 36வது ஆண்டவிட அந்த ஆண்டில நானும் அந்த பிள்ளைகளோட வந்து கலந்து சிறப்பிச்சு கொண்டு இருக்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் எதிர்வரும் 23ஆம் தேதி இடம்பெறவுள்ளதாக கட்சியின் திருகோணை மாவட்ட கிளை தலைவர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற அன்னை பூவதியின் நினைவு தினத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறினார். வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே பொது தமிழ் வேட்பாளர் நியமிப்பது பற்றி பேசப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பாக வருகின்ற 23ஆம் தேதி கூட இருக்கின்ற தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த மத்திய குழுவில் இதை பற்றி ஆலோசி ஆராய்ந்து அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து ஒரு முடிவெடுப்பார்கள். அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயற்படுவோம். இலங்கையில் நிலவும் வறட்சியுடன் கூடிய காலநிலையினால் 3646 குடும்பங்களைச் சேர்ந்த 11413 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியின் கரச்சி மற்றும் பூநகரி பகுதிகள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் தொடர்ச்சியாக நிலவி வரும் அதிக வெப்பம் காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடமாகாணம், மேல் மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், ஊவா மாகாணம் ஆகிய 4 மாகாணங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி கிளிநொச்சியில் 433 குடும்பங்களைச் சேர்ந்த 949 பேர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் 2487 குடும்பங்களைச் சேர்ந்த 7461 பேரும், சப்ரகமுவ மாகாணத்தில் 676 குடும்பங்களைச் சேர்ந்த 2813 பேரும், ஊவா மாகாணத்தில் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 190 பேரும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்சியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தேவையான உதவிகள் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்தொழிலாளர்களால் விமர்சிக்கப்படும் புதிய கடல் தொழில் சட்டமூல வரைவு தொடர்பில் விளக்கமளிக்கும் கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. புதிய சட்டமூலம் தொடர்பான ஸ்ரீலங்கா கடற்தொழில் திணைக்கள துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டு கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். இலங்கையில் வெவ்வேறு புத்தக வடிவில் இருக்கும் கடற்றொழில் சட்டங்களை ஒன்றிணைத்து தற்காலத்திற்கு ஏற்ற வகையில் கடற்றொழில் செயற்பாடுகளுக்காக உருவாக்கப்பட்டு வரும் புதிய சட்டமூல வரைவு தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி மண்டபத்தில் யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் சுதாகரனின் ஒழுங்குபடுத்தலில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. புதிய சட்டமூலம் தொடர்பாக கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துடன் இணைந்து கடற்தொழில் அமைச்சின் சிரேஷ்ட ஆலோசகர் தவராசா வளவாளராக கலந்து கொண்டு சட்டமூலம் தொடர்பான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். குறித்த கலந்துரையாடலில் அமைச்சின் துறைசார் உத்தியோகத்தர்கள், அமைச்சின் சட்ட ஆலோசகர் மற்றும் துறைசார் வல்லுநர்கள், சமாச உறுப்பினர்கள், யாழ் மாவட்ட கடற்தொழில் சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். குறித்த கலந்துரையாடலில் மீன்பிடி நடவடிக்கை உரிமம் வழங்கலில் உள்ள பொதுவான கோட்பாடுகள், மீன்பிடி உரிமத்தின் கால எல்லை, மீன்பிடி நடவடிக்கை உரிமங்களின் கைமாற்றம், மீன்பிடி உரிமம் ஒன்றை புதுப்பித்தல் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சினால் செயற்படுத்தப்படுகின்ற நிறுவனங்களில் ஒன்றான வடகடல் நிறுவனத்தின் யாழ் அலுவலகத்திற்கு கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பயணம் மேற்கொண்டு பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்போது வடகடல் நிறுவனத்தின் உற்பத்திகளை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. நார்த்சி எனப்படும் வடகடல் நிறுவனத்தின் செயற்பாடுகளை சீராக முன்னெடுத்து குறித்த நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற வலை உற்பத்தி செயற்பாடுகளை மேலும் விஸ்தரித்தல் மற்றும் லாபத்தை ஈட்டும் வகையிலான பொறிமுறைகளை தயாரித்தல் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் நிலைமைகளை முழுமையாக அவதானத்தில் கொண்ட அமைச்சர் தனது பொறுப்பில் உள்ள நிறுவனங்களில் ஊழியர்கள் அனைவரும் பாகுபாடு அற்ற வகையில் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். குறித்த நிறுவனம் தற்போது சிறப்பான நிலையில் இயங்குவதுடன் உற்பத்திகளூடாக லாபம் ஈட்டும் நிறுவனமாகவும் வளர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ்ப்பாணம் பாசையூர் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதார மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டு அவர்களது தொழில் நடவடிக்கைகளுக்காக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட சுமார் 50 கடற்தொழிலாளர்களுக்கு வலைகளை வழங்கி வைத்துள்ளார். சுமார் 700க்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்களை உள்ளடக்கிய குறித்த கடற்தொழிலாளர் சங்கத்தினர் தமது தொழில் நடவடிக்கைகளில் தாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கவனத்திற்கு சில தினங்களுக்கு முன்னர் கொண்டு சென்றிருந்தனர். இந்த நிலையில் முதற்கட்டமான 50 கடற்தொழிலாளர்களுக்கு இன்றைய தினம் வலைகள் வழங்கி வைத்ததுடன் எஞ்சிய 300 கடற்தொழிலாளர்களுக்கும் விரைவில் பெறுமதியான வலைகளை வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்காவின் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்துதல் அதிகார சபையில் காணப்படும் ஆளணி பற்றாக்குறை காரணமாக இலங்கைக்கு மேலும் பல தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. தரமற்ற இம்யூனோகுளோபுலின் மருந்து இறக்குமதி உள்ளிட்ட பல காரணங்களால் ஸ்ரீலங்காவின் சுகாதாரத்துறை ஏற்கனவே பல நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள நிலையிலேயே இந்த அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் இலங்கைக்கு தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகார சபையின் தலைமையகத்தில் உணவு மற்றும் மருந்து ஆய்வு தொடர்பான பணிகளுக்காக சுமார் 20 அதிகாரிகள் கடமையாற்ற வேண்டிய நிலையில் கடந்த சில மாதங்களாக 2 அதிகாரிகளுடன் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளன. இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை முதல் ஒரே ஒரு அதிகாரியுடன் அதிகார சபையின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது அதிகார சபையில் எஞ்சியுள்ள ஒரே ஒரு அதிகாரியின் சேவை காலமும் எதிர்வரும் ஜூன் மாதம் நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் ஆளணி பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் நடவடிக்கை எடுக்கப்படாமே எதிர்காலத்தில் ஸ்ரீலங்காவின் சுகாதாரத்துறையை பாதிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட வேண்டிய மருந்துகளின் தரம் சோதனைக்குட்படுத்தப்பட வேண்டுமெனவும் இதனைத் தொடர்ந்து வழங்கப்படும் அனுமதிக்கேற்ப மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட வேண்டுமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் இந்த சோதனைகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சராக கெஹலிய ரம்புக்வெல செயற்பட்ட காலத்தில் இலங்கைக்கு தரமற்ற இம்யூனோகுளோபுலின் மருந்து இறக்குமதி செய்யப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் மக்களுக்கு எந்தவொரு நிவாரணமும் வழங்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா எரிசக்தி நிபுணரான திலக் சியாம்லப்பிட்டிய தெரிவித்துள்ளார். இந்த மறுசீரமைப்பு பங்குதாரர்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டாலும் அவர்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் முழுமையாக உள்வாங்கப்படவில்லை என திலக் சியாம்லப்பிட்டிய சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ள நிலையில் குறித்த வர்த்தமானி எதிர்வரும் வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பில் பங்குதாரர்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் புதிய வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருந்தார். இந்த வர்த்தமானி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதில் இருந்து 2 வார காலத்திற்குள் அதனை சவாலுக்குட்படுத்தும் வகையில் பொதுமக்கள் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யலாம் எனவும் கஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பங்குதாரர்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் சரிவர உள்வாங்கப்பட்டு மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பான வர்த்தமானி தயாரிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா எரிசக்தி நிபுணரான திலக் சியாமலப்பிட்டிய குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் மின்சாரத்துறையில் தற்போது காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த வர்த்தமானி தயாரிக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கடந்த 2022ஆம் ஆண்டு மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தாலும் அதில் குறிப்பிடப்பட்ட எந்தவொரு மாற்றமும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியில் புதிய வர்த்தமானிகளை அறிமுகப்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் வீணாக நடவடிக்கைகளை எடுப்பதாக திலக் சியாமலபிட்டிய அதிருப்தி வெளியிட்டுள்ளார். மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பில் அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானிக்கமைய மின்சாரத்துறை முழுமையாக தனியார் மயப்படுத்தப்படக்கூடும் எனவும் இதன்படி மின்சார கட்டணங்கள் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கஞ்சன விஜயசேகரவால் இந்த வர்த்தமானி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இதனை சவாலுக்குட்படுத்தி நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யவுள்ளதாக மின்சார சபையின் தொழிற்சங்க தலைவர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். பங்குதாரர்களின் பரிந்துரைக்கேற்ப இந்த வர்த்தமானி தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறி ஸ்ரீலங்கா அரசாங்கம் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாக அவர் கூறியுள்ளார். ருமேனியா பிரஜை ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இலங்கையர் ஒருவர் எதிர்வரும் 23ஆம் தேதி ருமேனியாவுக்கு நாடு கடத்தப்பட உள்ளார். இந்த கொலை குற்றத்துக்காக 19 ஆண்டுகால சிறை தண்டனை அனுபவிப்பதற்காக ஜெர்மனியில் கைது செய்யப்பட்ட நபர் நாடு கடத்தப்பட உள்ளார். ருமேனியா பிரஜை ஒருவரை கடந்த 1991ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி இலங்கையர் ஒருவர் கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் சர்வதேச ரீதியில் பேசு பொருளாகியிருந்த நிலையில் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களுக்கு அமைய இந்த கொலை குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கடந்த ஜனவரி மாதம் ஜெர்மனியில் வைத்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் 53 வயதான இலங்கையர் என தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கான தண்டனை ருமேனியாவில் நிறைவேற்றப்பட வேண்டுமென்ற சட்டத்திற்கமைய அவர் எதிர்வரும் 23ஆம் தேதி ஜெர்மனியில் இருந்து நாடு கடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல்கள் மற்றும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ள யுக்திய நடவடிக்கைக்கு ஜப்பானிய அரசாங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவிற்கான ஜப்பான் தூதுவருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பிலேயே பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் போதைப்பொருள் கடத்தல்கள் மற்றும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ள யுக்திய நடவடிக்கையினால் பல போதைப்பொருள் வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையிலேயே யுக்திய விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளுக்கு ஜப்பானிய அரசாங்கத்தின் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பிரஜைகள் காவல் பிரிவின் செயற்பாடுகள் குறித்தும் அமைச்சர் டிரான் அலஸ் இதன்போது ஜப்பானிய தூதுவருக்கு விளக்கமளித்துள்ளார். யுக்திய வேலை திட்டத்தின் வெற்றி மற்றும் முக்கியத்துவம் குறித்தும் அமைச்சர் ஜப்பானிய தூதுவருக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகத்தில் நினைவு கூறப்பட்ட அன்னை பூபதியின் நினைவு தினம். குடும்ப உறுப்பினர்களால் ஆத்மா சாந்தி வேண்டி விசேட பூஜை வழிபாடுகள். இலங்கைக்கு புதிய கடற்றொழில் சட்டங்கள். யாழ் மாவட்டத்தில் துறைசார் அதிகாரிகள் கலந்துரையாடல். இலங்கையில் வறட்சியினால் 11,000க்கும் அதிகமானவர்கள் பாதிப்பு. கிளிநொச்சியிலும் தாக்கம். இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஆரம்பம். 3வது தடவையும் மோடி பிரதமராகும் வாய்ப்பு. ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல். மேற்குலக நாடுகளின் கோரிக்கையை புறக்கணித்த இஸ்ரேல். இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.